குர்ஆன் எங்களுக்கு சாட்சி சொல்லுது, ஆக கொடிய மனிதன், உலகத்துக்கு வந்த மனிதர்கள் ஆக கெட்ட ஒரு மனிதன் ஃபிரௌன். ஆனா அவருடைய மனைவியை அல்லாஹ் மூமினாக ஆக்கிட்டான். அல்லாஹ் என்ன படிச்சுட்டாரான் என்றா, நீ எவ்வளவு மோசமான சூழல்ல இருந்தாலும் நீங்க ஈமான் அமலோட இருந்தீங்க என்றா எங்கட உதவி உங்களுக்கு இருக்குது என்றது அல்லாஹ் காட்டுறானா இல்லையா? குர்ஆன்ல அல்லாஹ் காட்டுறான், மூமினான பெண்களுக்கு ஆக அழகான உதாரணம் இம்ராஅத்து ஃபிரௌன், உலகத்துல ஆக மோசமான மனிதன் ஃபிரௌனுடைய மனைவி என்றல்ல. எவ்வளவு அநியாயம் செய்யப்பட்டிருப்பாங்க யோசிங்க. ஆனா அமல் இபாதத்துல உறுதியாக இருந்தாங்க. மௌத்துடைய நேரத்துல ஒரே ஒரு துவா, யாரா நீ உலகத்துல என்ன வச்சது ஃபிரௌனுக்கு பக்கத்துல, ஃபிரௌனுக்கு பக்கத்துல நீ என்ன உலகத்துல வச்சாய், உனக்கிட்ட ஒரே ஒரு துவா, எனக்கு கொடுக்காத வதைய கொடுத்துட்டான், ஆனா ஓண்ட ஈமான் அமல்ல நான் உறுதியா இருந்தேன், உலகத்துல ஃபிரௌனுக்கு பக்கத்துல வச்சாய், உனக்கிட்ட ஒரே ஒரு துவா தான் கேட்கிறேன், ரப்பி பினிலி பைதன் ரப்பி பினிலி இந்தக பைதன் ஃபில் ஜன்னah. யா அல்லாஹ் உனக்கிட்ட ஒரே ஒரு துஆ, எனக்கு பாருங்க, எனக்கு உனக்கு பக்கத்துல சொர்க்கத்துல ஒரு வீடு உண்டு தாயா. சொர்க்கத்தை பத்துக்கு கேட்கல, எனக்கு உனக்கு பக்கத்துல சொர்க்கத்துல ஒரு வீடு வந்துட்டா, என் உலகத்துல நீ ஃபிரௌனுக்கு பக்கத்துல வச்சாய். கஷ்டப்பட்டன் ரப்பே, சிரமப்பட்டன் யா அல்லாஹ், ஆனா ஈமான் அமல்ல இருந்தன். நீ எனக்கு சொர்க்கத்துல உனக்கு பக்கத்துல ஒரு வீடு வந்துட்டா, அல்லாஹ் கபூல் செஞ்சான். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, மௌத்துடைய நேரத்துல ஃபிரௌன் அதாபு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, ஆசியா சிரிச்சு கொண்டிருக்கிறான். மௌத்துடைய நேரத்துல சிரிப்பு, இது என்ன அமல் இபாதத்துடைய சிரிப்பு அல்ல. அந்த மாளிகையை காட்டிட்டான், மௌத்துடைய நேரத்துல சிரிச்சு கொண்டு மௌத்தாகிறாங்க. உலகத்துல ஃபிரௌனுக்கு பக்கத்துல தான் வாழ்ந்தாங்க, சொர்க்கத்துல வீடு அல்லாஹ்க்கு பக்கத்துல கேட்டாங்க. ஒரு நாள் நபி அவங்க ஹதீஜாக்கு சொல்றாங்க, ஹதீஜா நான் உங்களே கல்யாணம் முடிக்க முன்னாலே கல்யாணம் முடிச்சுட்டேன். நான் தானே உங்களோட ஃபர்ஸ்ட் வைஃப். இல்ல இல்ல, அல்லாஹ் உங்களுக்கு முன்னால சொர்க்கத்துல என்னைய ஆசியாவோட திருமணம் முடிச்சு வச்சுட்டான். உலகத்துல ஆக கெட்ட மனிதனுக்கு பக்கத்துல நீங்க வாழ்ந்தாலும் முறையா வாழ்ந்தா சொர்க்கத்துல நபியோடு இருக்கலாம், சொர்க்கத்துல அல்லாஹ்வுக்கு பக்கத்துல மாளிகை கிடைக்கும் என்றத மட்டுமல்ல, மௌத்துடைய நேரத்துல சிரிச்சு கொண்டு மௌத்தாகலாம். எனவே எங்களுக்கு என்ன எக்ஸ்கியூஸ் இல்லையும், எந்த சூழல் சரியில்லை, எந்த ஆபீஸ் சரியில்லை, இல்ல இல்ல நீங்க உறுதியாறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஃபிரௌனுக்கு பக்கத்தில் உள்ள பொம்பளோட ஹாலத்தெல்லாம் காட்டிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முஹர்ரம் எங்களுக்கு இதுதான் படிச்சு தருவோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.